சந்திரா, என்னடி வெளியில படுத்த உள்ள வந்துட்ட? கரண்ட் நின்னு போச்சு, எனக்கு பயமா இருக்கு. நான் உள்ளதான் படுக்க போறேன். சரி சரி, நீ உள்ள போ, வெளியில நான் படுத்துக்கிறேன். ஐயோ 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 ஐயோ, வயசான காலத்துல கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. புழுக்கமா இருக்குதுன்னு வெளியில வந்து படுக்க முடியல. யாரா நீ? யாரு நீ? டேய், ஓடுறேன் ஓடுன ஊரை கூட்டிடுவேன். அசையாம உட்காரு உட்காரு. உட்காருனா உட்காரணும். செல்லக்கண்ணு, நீயா? என்னடா இது? இல்ல பாட்டி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனா? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்ன ஒரு தடவை வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி, காய்ச்சல் எப்படி இருக்குன்னு சும்மா தொட்டு பார்த்த, அதுக்கு போய் இப்படி கத்துறிய? காய்ச்சல் எனக்கு இல்லடா, உனக்கு தான். நீ இப்ப இங்க எதுக்காக வந்தேன்னு எனக்கு புரியுது. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட வர்றேன், போடா. என்னமோ நடந்திருக்கு. 3 பேருமா சேர்ந்து மறைக்கிறீங்க? ஆமா, 3 பேர் சேர்ந்து பாடுதா போட்டு மறைக்கிறோம். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நேரடியா வந்துருவான். செல்லக்கண்ணு, தாத்தா உங்ககிட்ட ஏதோ கேட்க போறாரு, ஒழுங்கா யோசிச்சு பதில் சொல்லு. ஆமா, வாழைக்கு தண்ணி பாய்ச்சுறேன், பருத்திக்கு மருந்து அடிக்கிறேன், கரும்புக்கு களை வெட்டுறான்னு சொல்லிட்டு கூடாது. கிளவா கேளு. செல்லக்கண்ணு, என் பேத்தியை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? ஆட, என்ன அவன் கோணிக்கிறானே? டேய், சும்மா இருக்காம வாய் திறந்து பதில் சொல்றா. இன்னைக்கு சும்மா இருந்துட்டு நாளைக்கு ஒண்ணும் குறை சொல்லக்கூடாது. என்னங்க மாப்பிள்ள? அவனா சின்ன புள்ள. சின்ன புள்ளையா? இப்படிதான் பேசக்கூடாதுங்கிறது. நேத்து ராத்திரி நடந்தது மட்டும் நான் சொல்லி இருந்தேன்னா. என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? ராத்திரி விளக்கு எரிஞ்சது, அவிச்சுட்டான். ஆமா. இந்த பாரு, என் பேத்தியை கட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? அப்பா, தலையாட்டிட்டான்பா. இங்க இவன் தலையாட்டுறான், அங்க என் பேத்தி தலையாட்டுறா. பொருத்த சரியா இருக்குது. அப்புறம் என்ன மாப்பிள்ள, வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளு, பேசாம முறைப்படி வந்து பொண்ணு கேட்டுடுங்க. இல்ல மச்சான் ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அவனே என்ன கேக்குறது? அப்பா சொன்னா சரின்னு சொல்லிட்டான். நீங்க பரிய படவோட வந்துருங்க, பரிசத்தை போட்டு முடிச்சிருவோம். மாதிரி இருக்குது. பாத்துரா, புள்ள பண்ண என்னடா, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பூச்சி இருக்குடா. புதுசா ஒரு பூச்சியா? நிறுத்துறா. ஏன்டா என் வாட்சி போட்டு அடிச்சிட்டு இருக்க? வாட்சிடா, பூச்சிடா. வாட்சிடா, பூச்சிடா, வாட்சிடா, வாட்சியா? பச்சை குத்திக்கணும்னு சொன்னீங்கல்ல, பச்சை குத்துறவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா பாடுறான். ஐநாவரம் பள்ளியில 5 குத்திரம் கேளுங்க, சிங்கார பள்ளியில சிறுத்தை குத்திரம் கேளுங்க. பாட்டு நல்லா தான் பாடுற. முதல்ல என் பேரனுக்கு பேத்திக்கு பச்சை குத்தி விடு. உன் கைராசி எப்படி இருக்குன்னு பாக்குறேன். என் கைராசிக்கு பச்சை குத்துனா கல்யாணம் ஆகிறவங்களோட கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி கல்யாணம் பச்சை குத்துனாக்கா ரெட்டை டபுளியா தான் பெத்து போடுவாங்க. பாட்டி, நீ கவலைப்படாத, வருஷத்துக்கு 2 பெத்து போட்டுற. ஆசை பாரு, அதுமெல்லாம் யார் பாத்துப்பாங்க? வெக்கத்தை பாரு, நீதான். சரி சரி, என்ன பண்ணி இத பாருங்க, நீங்க 10 வேணாலும் பெத்து போடுங்க, பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீ பச்சையை குத்து முதல்ல. கைய காமிங்க. பேர் என்ன? சந்திரா. சந்திராவா? என்ன பொம்பளை பேர் சொல்றீங்க? அது ஒண்ணு அவர் பேர் இல்ல, என் பேரு. அவர் பேரு செல்லக்கண்ணு. அப்புறம் சந்திரா சொன்னீங்க? எல்லாம் அப்படிதான், குத்து. ஏய், நீ குத்துடி, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? செல்லக்கண்ணு கையில சந்திரான்னு, சந்திரா கையில செல்லக்கண்ணுன்னு மாத்தி மாத்தி குத்த சொல்றாங்க. அந்த அளவுக்கு தேர்ச்சி விட்டுருக்கல்ல. இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு நாம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. பிரச்சனை வந்த பிறகு பேசி முடிவெடுத்தா தானே தெரியும் என்னன்னு. கரண்ட் கொட்டாய்க்கு போன என் பொண்டாட்டிய கையை பிடிச்சி வச்சுட்டாருங்க தங்கவேலு. ஒரு நிமிஷம், பெரியவங்க மத்தியில ஒரு விஷயத்த சொல்லலான்னு விரும்புறேன். பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறது என் குடும்ப நபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால இன்னைக்கு நடக்கிற பஞ்சாயத்துல எனக்கு பதிலா வேற யாரையாவது தலைவர் பதவியில உட்கார வச்சு தீர்ப்பு சொல்றதா நியாயம் நான் நினைக்கிறேன்.
பஞ்சாயத்தை நடத்துங்க, அதான் எல்லாத்துக்குமே நல்லது. ஊர் ஜனங்க என் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறதுனால உங்க அனுமதியோட இந்த பஞ்சாயத்தை நானே நடத்துறேன். உன் தரப்புல நீ என்னம்மா சொல்ற? கரண்ட் கொட்டாயில சாப்பாடு கூட எடுக்க போனங்க, அப்போ பலவந்தமா என் கையை பிடிச்சு இழுத்து. உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்க? நான் உள்ள போய் படுத்தேன், திடீர்னு எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மத்தபடி இந்த அம்மா சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துக்கல. பொய்யுங்க, இந்த பாவி மனுஷன் என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டாருங்க. மாமா தானே தலைவர் நினைச்சிட்டு மனசு என்னென்னோ பண்ணிருக்காரு. நடந்த அநியாயத்துக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும். ஏய், இங்க வாடா. வா. ஏதோ நடந்தது நடந்து போச்சுங்க. அதுக்காக ஒரு பெரிய மனுஷன் இப்படி சபை நடுவில் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்கலைங்க. அது மட்டும் இல்ல, இந்த சின்ன பிரச்சனைக்காக நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது, அதுதான் என்னோட ஆசை. அதான் மாதிரி இப்ப கூப்பிட்டு வச்சு தனியா சொல்லிட்டு இருந்தேன். நீங்க சொல்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இவரு ருக்குவோட கையை பிடிச்சு இழுத்தத என் கண்ணால பார்த்தேன். நம்ம ஊர்ல இருக்கிற வழக்கப்படி எந்த பொண்ணுகிட்டயாவது யாராவது தப்பு தண்டனை நடந்துகிட்டா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் பொது நியாயம். அதுபடி தங்கவேலுவும் மாறி இப்ப பொஞ்சாதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் என்னோட தீர்ப்பு. இனிமேதான் சாதிக்க. என்ன தங்கவேல, உங்களுக்குள்ள ஏற்கனவே ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பின்ன திருப்பி திருப்பி அவளை சொல்லியும் உன்னை காலில் விழ சொல்றான்னா மனசுக்குள்ள ஏதாவது வச்சுக்கிட்டு பண்ண மாதிரி இல்ல? மனசுல வச்சுட்டு பண்ண மாதிரிலாம் இல்ல. அவருக்கு என்னன்னா, மச்சான் எக்கர் கட்டு போனாலும் பரவாயில்ல, தன்னை யாரும் ஊருக்குள்ள ஒன்னும் சொல்லிவிட கூடாது. அடுத்த தேர்தலில் தலைவராக முடியாதுல்ல, அதான். மொத்தத்துல நீ வளர்றத அந்த ஆளுக்கு பிடிக்கலப்பா. உண்மை வெளியில வரக்கூடாது. ஏப்பா தண்டபாணி, பொண்ணு கேட்டு வந்திருக்கிறது நீ பேசாம இருக்கிறிய? பொண்ணு பார்க்க வரும் தெரியும்ல, பொண்ணோட அப்ப வீட்டுல இருக்கிறது இல்ல, அவன் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். ஏன் நம்மளை பார்த்தா மனசால தெரியலையா? அப்ப அவன் வந்த உடனே உட்காந்து பேசுங்க, நான் இங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். உக்காரு. ஏண்டி வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன்? பொம்பளைக்கு பேச என்ன வேண்டி கிடக்குது? அதான் தெரியாது, ஏதோ வாய விட்டுடுச்சு, ஒன்னு ரீக்குன்னு ஏந்துக்கிறிய. இதுவா தெரியாது? மருமகளை கண்டுபிடிக்க வந்திருக்கு, தெரியாதான்? தெரியாது. அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறீங்க. என் பையன் செல்லக்கண்ணுக்கு உங்க பேத்தி சந்திரா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன், என்ன சொல்றீங்க? பொண்ணு தாண்டா வெக்கப்படணும். இப்படி கேட்டிருந்தா முதல்லயே பொண்ணை வர சொல்லி இருப்பேன். ஆமா. கிளியாம்பா, பொண்ணை கூட்டிட்டு வா. கூட்டின்னு வா. என்னம்மா நிக்கிற? பெரியவங்களை கும்பிட்டுக்க. கும்பிட்டுக்க. உக்காரு உக்காரு உக்காரு. நட்டுக்கு இருக்காத பாரு. அப்புறம் என்ன, தாம்பளத்திட்ட மாத்திக்க வேண்டியதானே? மாத்திக்குவோம். எங்க தங்க வேலை காணா? எதுக்கு வந்துட்டுமே? அப்புறம் எதுக்கு அப்படி வீங்கிக்கின?
தம்பி வந்துட்டானே. ஏங்க பொண்ணு பார்க்க வருவாங்கன்னு தெரியுமில்ல, எங்க போனீங்க? இவங்க எல்லாம் யாரு வர சொன்னது? என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு இப்ப இஷ்டம் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு அப்பா சொன்னா சட்டானே, அப்ப சொன்னேன், இப்ப எனக்கு இஷ்டம் இல்ல. மனுஷாளுங்க மாறும்போது நம்மள மாற வேண்டியதானே. ஏந்திரா மருமகள நீங்க உட்காருங்க. அவனே எது கேட்டு கிடக்குறீங்க? கிழவன் சொன்னா சரத்தான். இத பாரு, பொண்ணுக்கு அப்ப நானு. வீண் பேச்சலாம் வேணாம், எல்லாரும் எழுந்து வெளியே போக சொல்லு. நீங்க பாலாதீங்க. அண்ணி இந்த வீட்டுல தலானியில இருந்து ஒண்ணுக்கு வாய் பெருசா போச்சு. அந்த பெருசா இருக்கிற வாயை பிடிச்சு தச்சு வச்சா எல்லாம் சரியா போயிடும். தலகாணி வாய கூட தைச்சிடலாம். ஏய், என்ன சாப்பாடு போடுற நீ? ஒழுங்கா போடுறதா போடு, இல்ல போயிட்டே நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இந்த கடமைக்கு பண்ற வேலை வேணாம். இஷ்டம் இல்லாம போடுற சாப்பாடை சாப்பிடறத விட விஷத்தை சாப்பிடலாம். நீங்க விஷத்தை சாப்பிடணும். நம்ம பொண்ணுக்கு அந்த பையனுக்கும் கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுங்க. குடிச்சிட்டு சந்தோஷமா போய் சேரட்டும். என்ன பேசுற நீ? மாமா மச்சான் உங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. பொண்ணு கேட்டு வந்தவங்களை எதுக்குடா வெளியே அனுப்பிட்டே? இப்ப நான் ஒழுங்கா சாப்பிடணுமா வேணாமா? அவன் 1008 பிரச்சனை இருக்கிறான். இதுல அழுதுகிட்டே வர சாப்பாடு போடுறான். போட்டோ தின்னுட்டு எழுந்து போகணும். எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பம்பு வளர்த்து கிடக்குறேன்? உங்ககிட்ட நான் எதுவும் பேசல. அவங்க வேலையை பார்த்தா போதும். அது சரி, அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஜென்மம்னு கிடக்கிறது? சந்திரா சாப்பிட்டதா இல்லையா? இல்ல. ஏன்? கூப்பிட வர மாட்டேங்குது. தேம்பி அழுதுன்னு படுத்துன்னு கிடக்குது. சந்திரா, சந்திரா, இந்த மிரட்டலுக்குலாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. இப்ப நீ வர போறியா இல்லையா? குணம் போனபடி ஆடுறானுவ. உட்கார். உட்காரு சொல்றல. உட்காரு, எந்திரி, உட்காரு. இப்ப எதுக்கு அழுவுற நீ? சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்றேன்ல. இத பாருமா, பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சாப்பிடு, சாப்பிடுமா. ஏய், இப்ப நீ சாப்பிடல, அப்புறம் என்கிட்ட உதவாங்க சொல்லிட்டேன். சாப்பிடு, சாப்பிடு சொல்றேன்ல. இப்ப எதுக்கு அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறானே? அது சாப்பிட்டா சாப்பிடுது, சாப்பிடாட்டி போகுது. ஓவையில பட்டியா கிடக்கு போகுது. என்னமோ தினம் வந்து இவர் தான் ஊட்டி விட்டு போற மாதிரி வயசுக்கு அந்த பொண்ணை கை நீட்டு அடிக்கிறான். அது வேற ஒண்ணும் இல்ல, கிழமை கண்டுக்காம போகுது இல்ல, அதான் தலைக்கு பெருந்திரம் ஆயிடுச்சு. நீ சாப்பிடா மட்டும் போயேன், பேசிக்கிறேன். நீ சாப்பிட வச்சது போற, எந்திரிச்சு போற. சாப்பிட வைக்கிறாரா? நீ அழுவாதம்மா, நீ அழுவாத. என் ராசாத்தி இல்லை, கண்ணு அழுவாதம்மா. பாட்டி நான் எதுக்கு இருக்கிறேன், நீ அழுவாத. அவன் கிடக்குறான், அவன் ஒரு முசுடு. நிலாவை பார்த்து நாய் குலைச்சிருந்தா நிலாவுக்கு வாய் வலிக்கும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பொறிஞ்சு தள்ளிட்டு போறான். நீ கவலைப்படாத கண்ணு. செல்ல கண்ணை உன்னை கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. உங்க அப்பன் கிடக்குறான், அவன் என்ன பண்ணுவான்? எங்களை மாரி என்ன நடக்கும்? நீ சாப்பிடு. பாட்டி வேற எது? அங்க அவரு சாப்பிடாம இருப்பாரு. நீ சாப்பிடு கண்ணு. அவனை சாப்பிட வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு இல்லையாம்பா? அந்த லட்டு எடுத்து கொடு, பிடிச்சதெல்லாம் வேணாம். நான் போய் அவனை சாப்பிட வச்சுட்டு வரேன். செல்ல கண்ணு, பாட்டி, பாட்டி, நல்ல விஷயம் சொல்றேன் கால்ல விடா, நல்ல விஷயம் சொல்றேன் கால்ல விடான்னு அடிக்கடி சொல்லுவிய பாட்டி. நான் உன் கால்ல விழுந்து கிடக்குறேன் பாட்டி. நம்ம வீட்டுல நடக்க வேண்டிய நல்ல விஷயத்த நீதான் பாட்டி நடத்தி வைக்கணும். எல்லாம் நல்லபடியா நடத்தி வைப்பியா? நீ எழுந்திரி, நீ எழுந்திரி. அழுவாத, உட்கார். நீ உட்கார், நான் சொல்றேன். இப்படித்தான் அந்த பொண்ணு உன் மேல இருக்க ஆசையை வெளியில சொல்ல தெரியாம அழுது காட்டிட்டா. நீ ஆம்பளை, நீ எதுக்குப்பா கண்ணுல தண்ணி வைக்கிற? ஏன் நான் இல்ல, உங்க தாத்தா இல்ல, எங்களை மீறி என்ன பண்ணிட முடியாம? உங்க 2 பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்காம என் உசுறு போகாது. நீ கண்ணத்தோட அழுவாத. பாலாம்பா, மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? அவர் என்ன சொல்லுவாரு? மொத்தத்துல நீயும் அப்பாவும் சரியில்லை. தம்மான் துண்டு பையாவ அக்கா மாமான்னு கூட பாக்காம வீட்டை விட்டு வெளியே போங்கன்ற. அதை பார்த்துட்டு நீங்க சும்மா தானே இருந்தீங்க. நான் அவனை சமாதானப்படுத்தலாம் பாக்குறதுக்குள்ளதான் திடுத்துப்படி எழுந்து ஓடுறீங்க. சரி சரி, நீ எதுக்கு கண்ண கசிக்கிட்டு நிக்கிற? அழுவாத. எப்பா இது பாரு செல்லக்கண்ணு, உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு உனக்காகவே பிடிச்ச லட்டு நீ சாப்பிடாம இருப்பேன்னு சந்திரா தான் கொடுத்து அனுப்பிச்சா. சாப்பிடுப்பா.
ஒரு வயசு என்ன மாப்பிள்ள ஏன் பையனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? ஏன் பையன் அடிக்கிறீங்களா? பையன் தப்பு பண்ணா அடிச்சு திருத்தணும், இல்ல உங்க பையன் மாதிரி ஆயிடுவான். வீட்டுக்கு வந்தவங்கள அவன் அவமானப்படுத்தி அனுப்புறான். அவன் வீட்டுல செஞ்ச பலகாரத்தை ருசிச்சு சாப்பிட்டு இருக்கான். என் பிள்ளைதான் தப்பு பண்ணிட்டான். நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஆள் தானே, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்டா என்ன வெளியில போய் சொல்ற? எனக்கு உரிமை இருக்கடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அப்பவே ஒரு முடிவு தெரிஞ்சிருக்கும். எப்ப மச்சான் 10 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டானோ அப்பவே அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒட்டு வரவில்லைன்னு நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பாருங்க, நீங்களும் மாமா எப்ப வேணாலும் இங்க வாங்க. என் மாமனார் மாமியாரா அவனுடைய அப்பா அம்மா இங்க வரதா இருந்தா தயவு செய்து வராதீங்க. இத பாருங்க மாப்பிள்ள, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தர்மரும் துரியோதனனும் அடிச்சுக்கலாம், அது நியாயம். தர்மரும் கிருஷ்ணர் அடிச்சுக்க கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் வர்றேன். அடி என்னடா பாட்டி? என்னங்க?